இந்த எடுத்து வச்ச சுண்டைக்காய் வந்து என்ன பண்ணோம், லைட்டாக அந்த நம்ம இடிப்போம்ல அந்த கல் வச்சு அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி இடித்து விட்டுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். அந்த சுண்டைக்காய் நல்லா வேகிற மாதிரி வதக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி அது வதங்கிட்டுருக்கு. அந்த டைமில் வெங்காயம் உரித்து வச்சிடலாம். வெங்காயம் உரிச்சாச்சு. நம்ம வீட்டிலையே கருவேப்பிலை இருக்குது. ஸோ கருவேப்பிலையில் ஒரு கொத்து போடணும். அதுக்காக கருவேப்பிலை பறிச்சிக்கலாம். ஓகே, போதும். கருவேப்பிலையும் பறித்து எடுத்து வச்சாச்சு. சுண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த சுண்டைக்காய் வதக்கணும்ல, அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கணும். அந்த சுண்டைக்காய் வதக்குனதுலேயே நான் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது பேர் என்ன, சிகப்பு மிளகா, காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, வர மிளகான்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் புளி. இதில் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு, வதக்க வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரே ஒரு சும்மா 2 பல் தேங்காய் மட்டும் போட்டால் போதும். கொஞ்சம் அந்த திக்னஸ் அப்போ கிடைக்குன்றதுக்காக, கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக அரைச்சாச்சு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குறைன்னு அரைக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அப்படி அரைச்சிருக்கேன். நான் ஒரு கல் உப்பு கூட போட்டிருக்கேன். ஏன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.